நாளே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம். ரோமர் 14:18 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவைகளிலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இங்க இந்த ரோமர் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அநேக நிருபங்களை எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில இங்க ரோமருக்கு எழுதுகிறார். அதிலே ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாருனாக்கா 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. சரி, இங்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று அங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் என்று அவர் அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச இருக்கிற தலைப்பு அங்கீகரிக்கப்பட்டவன். அங்கீகரிக்கப்பட்டவனாய் இரு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அங்கீகரிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் நாம் என்ன பண்ணப்பட வேண்டியதா இருக்குதுனாக்கா, மற்றவர்களால நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரும் கூட நாம் அங்கீகரிக்கிறார், மனுஷர்களும் கூட அங்கீகரிக்கிறார்கள். அதே சமயம் மனுஷர்களும் நிராகரிக்கிறார்கள், ஆண்டவரும் நிராகரிக்கிறதை நாம் வேதத்திலே அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும். தேவனும் நிராகரிக்கிறார், தேவனும் அங்கீகரிக்கிறார். அதே போல மனுஷர்களும் என்ன செய்யறாங்கனாக்கா அங்கீகரிக்கிறாங்க, மனுஷர்களும் என்ன பண்றாங்க, நிராகரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இங்க பவுல் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னாக்கா, நீ மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனா இரு. அல்லேலூயா. ஆமா, நீ மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது என்று இங்க பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக வசனம் காண்பிக்க முடியாது. ஆதியாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது கூட 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்க 2 பேர் பலி செலுத்தும்படியாக வருகிறார்கள். ஒருவன் ஆபேல், ஒருவன் காயில். ஆபேல் என்ன செய்யறாங்கனாக்கா, அவன் என்ன செஞ்சானாக்கா, ஆடு மேய்க்கிறவனாக இருந்தபடியால் அவன் அந்த மந்தையிலிருந்து ஆடை எடுத்து கொண்டு வந்து தேவனுக்காக பலி செலுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப என்ன பண்றாரு, தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஆனாலும் கூட காயிலும் அதே போல அவன் என்ன செய்யறானாக்கா, அவன் பயிர் செய்கிறவனாக இருக்கிறான். அவனிடத்துல விளைந்ததை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தப்படும் பொழுது தேவன் அதை நிராகரிக்கிறார் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். அங்க வசனம் நமக்கு தெளிவாக சொல்லும் பொழுது ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அதே போல காயினையும் அவனுடைய காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அந்த இடத்துல தெளிவா நமக்கு சொல்லுகிறது. அப்ப ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்க அங்கீகரிக்கப்படவில்லை என்று நமக்கு தெரியுது. இது தேவனே ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது ஒருவரை அங்கீகரிக்கப்படுகிறார், ஒருவர் நிராகரிக்கப்படுகிறதை நாம் நிச்சயமாக இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நாம் என்ன பார்க்கணும்னாக்கா, மனுஷர்களும் சில வேலைகள் என்ன பண்றாங்கனாக்கா நிராகரிக்கிறாங்க. இன்றைக்கு சாட்சி சொல்லும் பொழுது கூட உங்களை இப்ப எல்லாரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன விழுந்துட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லப்படுகிற காரியத்தின் மூலமாக எதுவும் நடந்துடாதபடிக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அங்க செய்யப்படும் பொழுது அவர்கள் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அதை உறுதி பண்ணிக்குவாங்களே, என்ன ஆண்டவரே உங்களுடைய நாம் தூஷிக்கப்பட்ட கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, சமாரிய ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போகும் பொழுது அவர் சொல்றாரு, நீ போய் உன்னுடைய புருஷனை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது அவர் சொல்றா, எனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது, இப்பொழுது இருக்கிறதாச்சும் உன்னுடைய புருஷனான்னு அவர் கேட்கும் பொழுது தன்னை குறித்து அநேக காரியங்கள் அங்க சம்பாஷணைகள் போகிறது தெரிந்து அவன் என்ன சொல்றான்னா, ஊருக்குள்ள போயிட்டு என்னை குறித்து இவர் சொன்னார், இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசியானவரா, வருகிற கிறிஸ்து தானான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்றான். அப்ப அவ போய் சொல்லும் பொழுது அந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம் என்ன எழுதுனாக்கா, நீ சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அல்ல,
நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு மெய்யாகவே அவர் கிறிஸ்துவானர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணல, அவளை யாருமே அங்கீகரிக்கலாம் அந்த இடத்துல. அவருடைய சொல்லி நிமித்தமாக போய் பார்க்கலாமேன்னு போனாங்களே தவிர முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணல, அங்கீகரிக்க முடியாம போய் இருக்கலாம். ஆனா எதன் அடிப்படையில அங்கீகரிச்சாங்கன்னாக்கா, அவங்க போயிட்டு எல்லாரும் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்ட பிற்பாடுதான் என்ன பண்றாங்க, அவங்க அங்கீகரிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, மனுஷர்களே அங்கீகரிக்காம போறதை நம்ம பார்க்க முடிகிறது. பவுலும் கூட எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, ஒரு காலத்திலே அவர் கமலையனுடைய பாதத்தின் அருகே படித்து ஒரு நல்ல தேறின வேத பாரகனாக இருக்கிறார். தேவன் மேல இருந்த பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையில அவர் என்ன செய்யறாருனாக்கா, எருசலேமில் உள்ள மற்ற எல்லா இடத்திலையும் தேவனை தொழுது கொள்ளுகிற இயேசு என்னும் நாமத்தை தொழுது கொள்ள எல்லாரையுமே நான் கட்டி நான் பிரதான ஆசாரியரிடத்தில் ஒப்புவிப்பேன், அவர்களை நான் சிறைச்சாலையிலே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனாக்கா தீவிரமாக செயல்படுகிறார். அதன் அடிப்படையில் தான் எருசலேமுக்கே அவர் வருகிறார். எருசலேமில வந்த பிற்பாடு என்ன நடக்குதுனாக்கா, அவர் எருசலேமில வந்த பிற்பாடு அங்க தேவன் அவருக்கு பிரத்யட்சமாகிறார். அப்பொழுது அவர் தேவனை அறிந்து கொள்கிறார். ஆனாலும் கூட அவர் மனம் திரும்புகிறார் அந்த இடத்திலே. ஆனாலும் கூட ஜனங்கள் எல்லாரும், ஏன் எருசலேமில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணல, அவர் அங்கீகரிக்கல. அதனாலதான் அவர் அங்கீகரிக்காத பட்சத்துலதான் பர்னபா என்ன பண்றாருனாக்கா, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 11, 25, 26. சவுலை தேடும்படி. அப்ப அவரு அதுக்கு முன்னாடியே நம்ம 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது என்ன ஆயிடுறானாக்கா, அவன் சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான்னு நமக்கு தெரியும். வசனம் நம்ம படிக்கும் பொழுது அவன் சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்த போதும் கூட யாருமே அவனோடு கூட சேரும்படியாக யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏன், அனனியாவினிடத்திலே தேவன் பிரத்யட்சமாக பேசும் பொழுது, ஒருவன் இப்போ வந்திருக்கிறான், நீ அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ அவன் இடத்துல போவாய் என்று சொன்னாக்கா, அவன் கண்கள் அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவன் நிச்சயமாக அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நான் புறஜாதியாருக்கு என்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அனனியாவிடத்தில் தேவனே சொன்ன போதும் கூட அனனியாவே சொல்றாரு, இந்த மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் மிகுந்த பொல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப மனுஷர்களே தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தாலும் சரி என்ன பண்றோம், நிராகரிக்கிறாங்க. மனுஷர்களே என்ன பண்றாங்க, நிராகரிக்கிறாங்க. அநேக இடங்களிலே இப்ப நாமும் பார்க்கும் பொழுது, ஒரு கிளாஸா இருக்கலாம், ஒரு ஸ்கூலா இருக்கலாம், ஒரு காலேஜா இருக்கலாம், ஒரு ஒர்க்கா இருக்கலாம், ஏன் சபையில கூட என்ன பண்றோம், சிலரை என்ன பண்றாங்க, சிலர் அங்கீகரிக்கிறார்கள், சிலரை என்ன பண்றாங்க, நிராகரிக்கிறது நடக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இது நிச்சயமாகவே நடக்கிறது. எல்லாருமே பூர்ண புருஷர்கள்லாம் யாருமே கிடையாது. எல்லாருமே ஆண்டவர் பார்க்கிற விதமாக எல்லாருமே மனுஷர்களை பார்ப்பதும் கிடையாது. அதனால எல்லாருமே தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்தாக்கா அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொண்டு செயல்பட முடியும். ஆனா நாம் எல்லாரும் மனுஷர்களா இருப்பதனால என்ன நடக்குதுனாக்கா, அவர்களுடைய குறைகளை தான் நம்ம அதிகமா பார்க்கும் பொழுது, அவர்களுடைய குறைகளை காணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அவர்களை நிராகரிக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரு சின்ன வயசு ஸ்கூலா இருக்கலாம், ஒரு எல்கேஜியா இருக்கலாம், நீங்க அந்த இடத்துல பார்த்தா கூட எனக்கு இவன் தான் ஃப்ரெண்டு, அவன் எனக்கு தான் ஃப்ரெண்டு. அது 1வது போற ஆரம்பிக்கிறதுலயும் சரி, எல்லா இடங்கள்லயும் சரி என்ன ஆகுது, ஏன் பெற்றோர்களே பிள்ளைகள் இடத்துல கேட்கும் பொழுது, குழந்தையா வளரும் போது உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா, அப்ப யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க, நிராகரிக்கப்பட்டுட்டு தான் இன்னொருத்தவங்க சூஸ் பண்ற ஒரு இடத்துக்கு போறாங்களே. அப்படிதான் இப்ப வளர்க்குறோம். ஆனா இங்க பவுல் சொல்றார், என்ன சொல்றாருனாக்கா, நீ அங்கீகரிக்கப்பட்டவனா இரு. அல்லேலூயா. நீ எல்லா மனுஷராலும் நீ அங்கீகரிக்கப்பட்டவனா இரு. அங்கீகரிக்கப்படுகிறது என்பது எப்படி இருக்குதுனாக்கா, அது ஒரு முத்திரை போல இருக்குது. நாம ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு கம்பெனி எடுத்துக்கினாலும் சரி, ஒரு கோல்டு கம்பெனியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு தங்கத்தை உருவாக்குறாங்க, எல்லாமே உருவாக்கி நம்ம இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுல ஒரு சீல் போடாத பட்சத்துல அதை நமக்கு கொடுக்கும் பொழுது அதே சீல் போட்டு வேற ஒரு பிராண்டட்னு சொல்ற ஒரு ஆல்மார்க்கா இருக்கலாம், இல்ல ஒரு 916 இப்படிப்பட்ட கேடிஎம் அநேக சொல்றாங்க, பிஎஸ்ஐ எது அதிகமா வந்துருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க காசு கொடுத்து அதே மதிப்பு சொல்ற ஒரு விலைய ஒண்ணுமே போடாத ஒரு சிம்பிள் போடாத ஒரு தங்கத்துக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பான்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது வாங்கி கொள்வோமா? எதை வாங்குவோம்? சீல் போட்டதுதான் வாங்குவோம். யாரா இருந்தாலும் சரி, சீல் போட்டதுதான் என்ன பண்ணுவோம், அது அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது.
அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. அந்த அங்கீகாரம் அது மேல இருக்கிறதுனால இது எங்க போனாலும் அவங்களே சொல்லுவாங்க, நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணுங்க, இதே விலைக்கு நாங்க வாங்கிக்குவோம். இதை நீங்க திரும்பி எங்க இடத்துல கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், இந்த நகையை நாங்க வாங்கிக்குவோம். ஏன்னா இது எங்களுடைய பிராண்டா இருக்குது, இதுக்கு மேல எங்களுடைய சீல் இருக்கு, இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மத்தவங்க தராங்களோ இல்லையோ, நாங்க இதுக்கு மேல நாங்க அஷூரன்ஸ் தருவோம்னு சொல்லிட்டு ஒரு சீல் அது மேல வைக்கிறது நமக்கு தெரியுது. ஒரு இடத்துல போய் படிக்கிறோம், ஒரு காலேஜ் படிக்கிறோம், அந்த இடத்துல காலேஜ் படிச்சதுக்கான என்ன ஒரு லாஸ்டா முடிச்சுட்டு வரும்போது கொடுக்குறாங்க சர்டிபிகேட் கொடுத்தது. அதை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு கம்பெனில ஒரு எம்ப்ளாய்க்கு ஏதோ ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியுது. நாம மட்டும் நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும், இந்த வேலை தெரியும், எனக்கு வேலை கொடுக்கணும்னு போய் கேட்டாக்கா போய் உங்க சர்டிபிகேட் எடுத்துட்டு வா. அப்ப என்ன தேவைப்படுது, ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அப்ப இங்க பவுல் அதனாலதான் சொல்றாரு என்னன்னாக்கா, நீ கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்தாக்கா நீ எப்படிப்பட்டவனா இருக்குனாக்கா, நீ தேவனாலும் மனுஷராலும் அங்கீகரிக்கப்பட்டவனா இரு. அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கான தலைப்பு உங்களோடு நான் பேச இருக்கிற காரியம் அங்கீகரிக்கப்பட்டவனா இரு. நான் சில நேரங்கள் தான் இருக்கிறது, நான் சீக்கிரமாக நான் முடித்து விடுவேன். அப்படியே அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய சில காரியங்கள் என்ன என்று சொல்லிட்டு நேரம் இருக்கிற அளவுக்கு நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. ஒருவர் அங்கீகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி அந்த அங்கீகரிக்கப்பட வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கும் என்று சொன்னாக்கா, அவர் இங்க கொடுக்கிற முதலாவது அங்க கொடுக்கிற என்ன ஆலோசனைக்கா, இவர் மேல சொல்றாரு, என்ன சொல்றாரு, அநேக காரியங்கள் சொல்லிட்டு வந்து இங்க இந்த ஒரு வசனத்துக்கும் நம்ம போதும். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமா இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். இதே 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது அன்போடு கூட பரிபூர்ணமாய் பெருகிற்று இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவினான். அப்ப இங்க அவர் சொல்றாரு, இந்த 2 வசனம் உள்ள ஒரே கருத்து தான் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுனாக்கா, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துலயும் அவர் சொல்றாரு. இங்க பவுல் அவருடைய வாழ்க்கையில இருந்து சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாருனாக்கா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்ற வார்த்தை எல்லா உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரமா இருக்குதுப்பா. அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவரும் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தர முடியாது. நாம் தேவனோடு மறுபடியும் சேரக்கூடிய ஒரு சாக்கியத்தை எந்த ஒரு மதமோ எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற விக்கிரகங்களோ அது எதுவுமே நடப்பிக்கத்தக்கவை அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் என்ன செய்யறாருனாக்கா, எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் உயர்வாய் இருந்தாலும் சரி, அவன் தாழ்ந்தவனா இருந்தாலும் சரி, அவன் கண்ணு தெரியாதவனா இருந்தாலும் சரி, குருடனா இருந்தாலும் சரி, காது கேட்காதவனா இருந்தாலும் சரி, அவன் ஒன்றும் இல்லாதவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நான் இருக்க வேண்டிய இடத்திலே எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே ஏற்று எனக்காகவே மரித்தார் என்ற அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வருகையிலே நிச்சயமாகவே அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, அதுதான் உங்களுடைய விசுவாசமே. தெரியுதுங்களா? நீங்க எதையோ தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவானவர் சுகம் தருவார், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னாக்கா, நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, நான் உங்களுக்கு எம்பசிஸ் பண்ணி சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, உங்கள் பாவங்களுக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியம். எல்லாமே தேவை, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக சில காரியங்கள் இருக்கு. பவுலே சொல்றார், எல்லாமே தேவைதாமா, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக சில காரியங்கள் இருக்குது. அதனாலதான் பவுல் அநேக இடங்களை சொல்றாரு,
வரங்களை குறித்து சொல்லப்படும் பொழுது கூட அவர் என்ன சொல்றாருனாக்கா, எல்லாவற்றையும் அந்நிய பாஷைகள் எல்லாவற்றையும் விரும்புங்க, ஆனா என்ன பண்ணுங்க, ஞான வரங்களையும் தீர்க்க தரிசன வரங்களையும் அதிகமா விரும்புங்கன்னு சொல்றாரு. நான் எல்லாருமே பேசணும், எல்லாருமே சொல்லணும்னு நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப எல்லாமே தேவைதான். ஆனா நமக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திலே வந்தார் என்று சொன்னாக்கா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கும்படியாக. ஒருவேளை நாம் இன்றைக்கு பார்க்காதவர்களாய் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து என்னோருக்கு முன்பாக 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்திருக்கலாம், அவர் மரித்திருக்கலாம். ஆனாலும் கூட நான் அவரை நம்பி எனக்காக அவர் மரித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னாக்கா, நிச்சயமாகவே அவர் கிரியை நமக்குள்ளாக செய்கிறதே நம்மாலே அதை உணர முடியும். அல்லேலூயா. அதுல எந்த வித சந்தேகமே இல்லை. அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, நான் பிரதான பாவி, ஆனா எனக்காக இயேசு கிறிஸ்துவானவர் மரித்ததுனால அன்போடு கூட அது பரிபூர்ணமாக அந்த கிருபை என்னிடத்துல பரிபூர்ணமாய் பெருகிற்று அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை மிகவும் உண்மையா இருக்குதுப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க சொல்ற வேலையில தான் நாம் இன்னைக்கு பார்க்கிற வார்த்தை என்னன்னாக்கா, மிகவும் அங்கீகரிக்கப்படத்தக்கவைகளா இருக்கிறதுன்னு அவர் சொல்லுகிற காரியத்தின் அடிப்படையில, முதலாவது இந்த அங்கீகரிக்கப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறபடியால, இந்த அங்கீகரிக்கப்படக்கூடியவர்களா இருக்க வேண்டிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, அங்க சொல்றாரு 1 தீமோத்தேயு 4 அந்த 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமாய் இருக்கிறது. அப்ப முதலாவது அங்கீகரிப்பதற்கு முதலாவது நம்முடைய இடத்துல காணப்பட வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, ஒரு மனுஷனோ தேவனோ நம்மை அங்கீகரிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கும் என்று சொன்னால அதை எழுதி இருக்கிறார். அதன் அடிப்படையில நமக்கு அது காணப்பட வேண்டும் என்று சொன்னாக்கா உண்மை மிக அவசியம். இல்லையா? ஆமா, ஒருத்தவங்களை அங்கீகரிக்கணும்னா என்ன தேவை? ஆமா, உண்மை தேவை. சத்தமா சொல்லுங்க. ஆமா, உண்மை தேவை. தெரியுதுங்களா? உண்மை இருந்தாதான் அந்த மனுஷனை முதலாவது அங்கீகரிப்பாங்களே. உண்மை இல்லாதவங்கள திருட்டு பையனை யாராச்சும் வீட்டுக்குள்ள சேர்ப்போமா? யாருமே சேர்க்க மாட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்ற என்ன சொல்றாருனாக்கா, எப்பா வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் தான் யாரா இருக்கிறா? ஆடுகளுடைய மேய்ப்பனா இருக்கிறான். வேற வழியா வந்தா அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அப்ப அவன் என்ன பண்ணுவானாக்கா, ஆடை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அவன் ஓனாய் வந்தா அவன் ஓடிடுவான்ப்பான்னு சொல்ற. ஆனா ஆடுக்கு மெய்ப்பனானவர் என்ன பண்றாருனாக்கா, அவர் தன்னுடைய ஜீவனே நமக்காக கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்க வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப ஒரு அங்கீகரிக்கப்படத்தக்கவனாய் நீ காணப்பட வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, நீ படிக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் சரி, ஒரு சபையில இருந்தாலும் சரி, நீ அங்கீகரிக்கப்படத்தக்கவனா இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா உன் வாழ்க்கையில உண்மை காணப்படும். அல்லேலூயா. உண்மை ரொம்ப அவசியம். உண்மை இருக்கிற மனுஷன் ஒருவேளை அநேகரால நிராகரிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, தேவனாலே நிச்சயமாகவே அவன் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கிறான். அதுதான் நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை நான் உண்மையாவே இருந்தேன், என் வாழ்க்கையில எதுவுமே காணப்படலையே, உண்மை செஞ்சு நான் என்ன செஞ்சுட்டேன், என்ன பெற்று கொண்டுட்டேன், உண்மையினால நான் எதுவுமே அங்கீகரிக்கப்படலையேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில வேலைகளை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டம் உண்மை பேசுறதுனாலயோ உண்மையா இருக்கிறதுனாலே அநேக பாடுகள் வர்றதா இருக்கு. சில வேலைகள் நான் என்ன பண்ணேன், ஒரு அப்ளை பண்ணோம், எங்க வாரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம். எந்த இடத்துலயுமே உண்மை இல்லைன்றதுக்காக ஒரு இது சொல்றோம். என்ன அப்ளை பண்ணோம், அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு போன் போட்டு வர சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, 2000 ரூபாய் காசு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது அப்ளை பண்ணி இது பண்றதுக்கு சொல்லிட்டு நான் போட்டதே கேஸுக்காக போட்டேன். அதுவே 3000 4000 சில்லறை தான். ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு நீ மட்டும் கொடுத்தாக்கா நானே என்ன பண்றேன், டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். இங்க 2000 எனக்கு கொடுத்துட்டா நான் இங்க தாசில்தாரு. இது ஏன் நான் இப்படியே தெளிவா சொல்றேன்னாக்கா, அவங்க கேட்டாங்க அதனால சொல்றேன். தெரியுதுங்களா? தாசில்தாருக்கு கொடுத்துருவேன், விஏவுக்கு கொடுத்துருவேன், எனக்கு இங்க கொடுத்துருவேன், அங்க கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. ஆனா நீயா போனா இன்னும் எக்ஸஸ் ஆகும். அப்ப எந்த இடத்துலயுமே என்ன இல்ல, உண்மை இல்ல. இன்னைக்கு காணப்பட வேண்டிய அந்த உண்மை இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவி இடத்துல உண்மை இல்லாம போயிடுது. இன்னைக்கு சமுதாயத்துல உண்மை இல்ல. இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல உண்மை இல்ல. வேலைக்கு போறாங்க, ஆனா வேலைக்கு எதுக்காக போனாங்களோ அந்த வேலை செய்யாம வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. போன இடத்துல அதை விட்டுட்டாங்க. ஆனா வாங்குற சம்பளம் மட்டும் நமக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். 10ஆம் தேதி ஆனா 9ஆம் தேதி ஆனா கிரெடிட் ஆயிடும். இல்லைனாக்கா ஏன் எனக்கு கிரெடிட் ஆகல, நான் எல்லா நாளும் வந்திருக்கிறேன், என் பஞ்சு போட்டிருக்கிறேன், பஞ்சு அடிச்சிருக்கிறேன், எனக்கு ஏன் அவுட்டு இருக்குது, எல்லாமே காட்டுது, இன்னு காட்டுது, அவுட்டு காட்டுது, எனக்கு அக்கௌண்ட்ல மட்டும் கிரெடிட் மட்டும் காட்டல பேலன்ஸ் அப்படின்னு. ஆனா அங்க வேலை செஞ்சியாப்பா,
நீ வேலை செய்யணும், நீ அப்ப கேட்க வேண்டியது, நீ கொடுத்தது நான் எங்க சும்மாவா இருந்தேன். இன்றைக்கு அநேகர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போன இடத்துல போன காரியத்தை செய்யறது இல்லை. இன்னைக்கு அதே அநேக இடங்கள் இருக்குது. அப்ப உண்மை இல்லாம போயிடுது. ஆனா கருத்து நம்ம கொடுக்குற ஆலோசனை, நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ மற்றவரை அங்கீகரிக்கப்படனாக்கா ஒரு இடத்துல உண்மை காணப்படட்டும். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3 to 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கணக்குக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரா இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்படும் போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவனா இருந்தான். இங்க மோசையை குறித்து இங்க சொல்லப்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு வீட்டை உண்டு பண்றாங்கனாக்கா அந்த வீட்டை உண்டு பண்றவங்க பெரியாளா இல்ல அந்த வீடு பெரியாளா? இந்த வீட்டை உண்டு பண்றவங்க தான். ஓகேவா? அந்த வீட்டை அவங்கதான் கட்டி அதை எழுப்பி அஸ்திபாரம் போட்டு அதுக்கு எல்லாமே தூண் வச்சு கல்லு வச்சு எல்லாமே போட்டு ஜல்லி போட்டு எல்லாத்தையும் கட்டி முடிச்சவங்க அவங்கதான். அதுக்குதான் அவங்கதான் உரியவர்களா இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல வீடு இருக்குது. அந்த வீடு யாரா குறிக்குதுனாக்கா மோசையை குறிக்குது. அதை உண்டு பண்ணினவரை யாரா இருக்குனாக்கா அது தேவன் சொல்லிட்டு இங்க வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப வீட்டு யாரை காட்டுற வீட்டை பார்க்க யார் மேன்மை உள்ளவர்களா இருக்கிறாங்கனாக்கா அந்த வீட்டை உண்டு பண்ணினவர்கள் மேன்மை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கும் பொழுதும் கூட ஆனா அந்த வீடு எப்படிப்பட்டவனாக மோசையை குறிக்கும் பொழுது என்னுடைய வீட்டிலே மோசே எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. ஆமா, எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். அது எந்த இடத்துல வச்சாலும் சரி. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னாக்கா அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான்னு ஒரு பேர் பெற்றிருக்கிறாங்க. இந்த உண்மை உள்ளவனா இருக்கிறன்ற பேர் பெறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு சில பேர் நமக்கு பிடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா நமக்கு ஜாக அடிக்கிறதுக்காக இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க சரியா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா ஒரு சத்துருவ இடத்துல போய் கேட்டா கூட அவன் சொல்லணும் என்ன சொல்லணும்னாக்கா எனக்கு அவங்கள பிடிக்காது ஆனா அவங்க உண்மையுள்ள மனுஷன் சொல்லிட்டு. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது தாவீது அவனை கொண்டுடலாம்னு சொல்லிட்டு அநேகர் எழுப்புறாங்க. சவுல நீ கொன்னுடு, சவுல நீ கொன்னுடுன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கொல்லாம அவன் என்ன பண்றானாக்கா இது மாதிரி ஆண்டவரே நீங்க இது மாதிரி வந்திருக்கிறீங்க, எல்லாரும் சொல்றாங்களே நான் உங்களை கொன்றுவான்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு கூட என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க உன்னை கொன்றுன்னு சொல்லிட்டு. ஆனா நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் எப்படி என்னுடைய கையை வைப்பதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்ல என் கூட இருந்தவங்களே நான் தடுத்தேன் உண்மை கொலை செய்யாதபடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது அப்பதான் சவுல் சொல்றாரு என்னுடைய சத்தம் யாருடைய சத்தமா இருக்குது? என்னுடைய மகனாகிய தாவீதினுடைய சத்தம் தானே. சரி தாவீதே நீ நீதிமான், நிச்சயமாகவே நான் மரித்த பிற்பாடு இந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் உன்னிடத்துல கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, அவனுக்கு அதுக்காக தான் போராடினானே. அவன் எங்க ராஜ்யபாரம் போயிடும் சவுல தாவீதை கொண்டு தாவீது கொண்டு சொல்லிட்டு சவுல் அவனுடைய வருஷங்கள் முழுவதுமாக அவன் பிரயாசப்பட்டது எல்லாமே எதுக்குனாக்கா தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த ராஜ்யபாரத்துக்காக பிரயாசப்பட்டான். ஆனா அவனே சொல்றான் நீ நீதிமான் நான் பாக்குறேன், நிச்சயமாகவே தேவன் உன் கருத்திலே இது ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியை யார் பெற்றாங்கன்னா தாவீது பெற்றவனா இருக்கிறான். காரணம் உண்மை உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் மாத்திரம்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். மற்ற எல்லாருமே ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், ஆனா அது எது வரைக்கும் நிலைச்சிருக்குன்னு தெரியாது. ஆனா இங்க சொல்ற தேவனே மோசையை குறித்து சொல்ற என்ன சொல்றனாக்கா அவன் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான்ப்பா, எந்த இடத்துலயுமே அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். என்னுடைய வீட்டிலே அவன் தேவனுடைய மனுஷனாக தேவனுடைய வீட்டிலே அவன் எங்கும் உண்மையுள்ள ஒரு மனுஷன் யாருனாக்கா மோசே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல பவுலும் கூட சரி 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் பட்ட பிரயாசமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அங்க சொல்றாரு, அவரை குறித்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நான் உங்க கூட இருந்தேன்ப்பா, உங்க கூட இருக்கும் பொழுது நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்.
நான் ஒருத்தவங்களுக்கு கூட பாரமா இராதபடிக்கு நான் இரவு பகலும் நானே பிரயாசப்பட்டேன். என் கூட இருக்கிறவங்களுக்கு கூட என்ன பண்ணப்பட்டனா, என் கைதான் வேலை செஞ்சுச்சுப்பா. எல்லாராலையும் துரத்தப்பட்டோம், அடிக்கப்பட்டோம். ஒவ்வொரு இடமா நாங்க கிராஸ் பண்ணி வந்தோம். ஆனா எல்லா இடத்துலயும் இருந்தாலும் நாங்க யாருக்கும் பாரமா இல்ல. எல்லா எல்லா இடத்துலயும் நாங்க எப்படி இருந்தோம்னாக்கா, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்துலயும் நாங்கள் பரிசுத்தத்தையும் நாங்கள் நீதியும் காத்து கொண்டவர்களாய் உங்களுக்குள்ளாக நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம் என்று அவர்கள் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, அல்லது நம்ம இடத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க தங்குறாங்களோ, இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல நடக்குற ஒரு இன்சிடென்ட் நடக்குனாக்கா, நம்ம பார்த்து அவங்க தெரிஞ்சிடணும். அந்த கிரியை அவங்களுக்கு தெரியணும். இவங்க உண்மையாகவே இவர்கள் வேறு ஏதோ ஒரு காரியத்துல கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியம் அவங்களுக்கு நிச்சயமாகவே தெரியணும். அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அது நம்ம இடத்துல இருந்து பிரதிபலிக்கணும். நிச்சயமா அவர் சொல்ற, நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம் என்று உங்களுக்கு தெரியுமே. அந்த இடத்துல நம்ம சில வேலைகள்ல என்ன பண்ணிருந்தாக்கா நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நம்ம அநேக வேலைகள் சுவிசேஷத்தை சொல்றேன் இப்படி அப்படின்ற அநேக காரியங்கள் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது, பேதுருவை கொண்டு சொல்லும் பொழுது, ஒரு புருஷனை நீங்க ஆதாயப்படுத்தி கொள்ளனாக்கா நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் நற்கிரியைகளே அவங்க காணட்டும். உங்கள் நற்கிரியைகள் அந்த இடத்துல காணப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் தான் நமக்கு வசனம் சொல்லுது. நம்ம கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் அவர்களிடத்துல வசனங்கள் மூலமாகவோ மற்ற காரியங்கள் மூலமாக அவர் செயல்படுகிறதை காட்டிலும் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த நற்குணங்கள் நற்சாட்சிகள் அவங்க என்ன பண்ணா நிச்சயமாகவே ஒரு நாள் இல்லைனாலோ ஏதோ ஒரு நாள் நிச்சயமாகவே தொடுபடியாக அவங்களுடைய வாழ்க்கையில அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும். அல்லேலூயா. ஆமா, நிச்சயம் அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கையே. நீங்கள் சொன்னாலும் அல்லேலூயா சொல்லனாலும் சரி, அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கையே. இவர் இருந்தாரு ஜார்ஜ் முல்லர். ஜார்ஜ் முல்லர் என்ன பண்றாருனாக்கா, அவருடைய நண்பருக்கு சுவிசேஷத்தை அதிகமாக சொல்லியிருக்காரு. ஆனா அந்த நண்பர் அநேக முறையில அந்த சுவிசேஷத்தை கேள்விப்பட்டும் கூட ஜார்ஜ் முல்லர் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா கூட இருந்தவங்க யாருமே ரட்சிக்கப்படல அந்த அவருடைய நண்பர். ஆனா என்ன நடக்குதுனாக்கா, ஒரு நாளிலே இவர் மரித்து போறார் ஜார்ஜ் முல்லர். அவர் வராரு, வந்து பார்த்துட்டு அவருடைய மரணத்துல என்ன பண்றாருனாக்கா, இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய நண்பர். அல்லேலூயா. ஆமா, சில பேரு சில பேர் எப்படி தெரியுமா, அந்த மரண தருவாயில தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னாக்கா, எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கும் நீங்கள் அடக்கம் பண்ணப்படுவதற்கும் கர்த்தர் அதிலே ஒரு விசேஷத்தை வைத்திருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நிச்சயமாகவே காண்பீங்க. அது நிச்சயமாவே அது இருக்குது, தெரியுங்களா? அது நிச்சயமாவே அப்படிப்பட்டவர்களுக்கு இது எப்படி இது நடக்கும், இது எப்படி இதுக்கு இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அது நடக்கும். காரணம், நம்ம அநேக வேலைகள் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம குடும்பத்துல பேசி 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 வசனத்தை சொல்றோம்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் பேசி பேசி என்ன ஆயிடுதுனாக்கா, அவங்களையும் நம்ம ஆதாயப்படுத்த முடியல, அவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியாம 2 பேரும் சண்டை போடுறதுதான் நிச்சயமா இருக்குது. ஒரு டைம் ஒரு இந்த காரியத்தை சொல்றேன். எங்க வீட்டுல ஒரு டைம் நடந்துச்சு. அதுக்காக நான் இருக்கிறாங்கன்னு சொல்லல. ஒரு டைம் என்ன ஆச்சுனாக்கா, நான் வேலைக்கு போயிருந்தேன். நான் ஆரம்பத்துல 1 இயர் வேலைக்கே போல, மேரேஜ் ஆயிட்டு வீட்லயே இருந்தேன். அப்புறம் ஒரு வேலை தேடினேன். ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைச்சிச்சு. எனக்கு அந்த வேலையும் பிடிக்கல. எங்க வீட்டுல ஒரு போன் தான் இருந்துச்சு. ஒரு போன் சுவிட்ச் ஆஃப், ஒரு போன் இல்ல, வீணா போயிடுச்சு. வீணா போனதுனால அங்கிருந்து நான் வந்து இல்ல அப்ப இருந்துச்சு 2 போனுமே இருந்துச்சு. நான் இங்க இருந்து போயிட்டு அங்கிருந்து போன் பண்ணி மட்டும் பேசினேன். பேசிட்டு இது மாதிரிமா ஒர்க்கு ஜாயின் பண்ணிட்டோமா, இது மாதிரி ஓகேம்மா வந்திருக்கிறோமா, இவங்க 3 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்கம்மா, ட்ரைனிங் அப்புறம் தான் அவங்க இதுவா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிங்கன்னு சொல்லியாச்சு. மதியம் சாப்பிட்டியாமான்னு கேட்டாச்சு. சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்தாக்கா 2 பேருமே எதுவுமே அதுக்கப்புறம் பேசவே இல்லை. வீட்டுக்கு வந்தாக்கா என் ஒய்ஃப் என் மேல கோபமா இருக்கிறாங்க. எதுக்கு கோபமா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. என் மேல எவ்வளவு நான் எது சொன்னாலும் அவங்க ஆப்போசிட்டா சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சமைக்கவும் இல்லை, சமைக்காம அப்படியே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கோபமா இருக்கிறாங்க. என்னடா மதியானம் தான் சாப்பிட்டியா என்ன அப்படின்னு பேசணும். இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் கோபம் வருது. எனக்கு அந்த வேலையை பிடிக்கல. வேலைக்கு போகணும், கட்டாயத்துல நான் போயின்னு இருக்கணுமேன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள போறதுனால எனக்கு அது ஒரு பக்கம் இதுவா இருக்குது. இப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு டக்குனு
எனக்கு இருதயத்துல தோன்ற காரியம் என்னக்கா, உனக்குதான் சமைக்க தெரியல, நீ போய் சம அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், நான் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இந்த ஒரு வார்த்தை ஏன் எனக்கு வந்துருச்சு, சரி நம்மளே சமைச்சு, நம்ம தான் சமைக்க தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் என்ன இவன் இப்ப சண்டை தானே வரணும், இவன் என்ன போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டான், நம்ம செய்ய வேண்டிய வேலை இவன் செஞ்சுனுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சண்டை போறதை விட்டுட்டு அப்புறம் விட்டுட்டாங்க அந்த பேச்ச. எதுக்கு நானும் அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கல, எதுக்குமா இருந்தாலும் கேட்கல, சரின்னு நாங்க விட்டுட்டோம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சமாதானம் வந்துருச்சு. ஏன் சொல்றேன்னாக்கா, சில வேலைகள்ல குடும்பத்தாரோடு கூட வசனங்கள் பேசுவதோ மற்ற ஏதோ சினிமா டைலாக் விடுறதெல்லாம் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லும்படியான நம்முடைய வாழ்க்கையில 2 பேரும் கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் போய் சேர வேண்டிய பயணத்தை சரியாக செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் நான் சில நேரங்கள்ல கோவப்பட்டா என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க இதுவாயிடுவாங்க, ஓகே ஏதோ ஒரு கோபத்துல இருக்கிறாங்க. ஏன்னாக்கா அந்த காரியங்கள் எப்போது நடைபெறும்னாக்கா, கிறிஸ்துவனுடைய வார்த்தை இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுதுனாக்கா, அந்த இடத்துல அந்த செயல்பாடே நம்ம இடத்துல வருது. அந்த இடத்துல அப்படி வரும். ஏன் இதை சொல்ல வரனாக்கா, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு அனுபவம் அப்பதான் கிடைக்கும். மற்ற எல்லாருக்கும் நம்ம சொல்லிலாம் செய்ய முடியாது. ஆனா அவங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்படியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவது மிக அவசியமா இருக்கு. நம்ம பார்க்கும் பொழுது நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறோம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே பலவீனங்கள் உண்டு. ஆனா எல்லாருமே சில காரியங்களை இன்னும் கூட விழுந்து கொண்டே கூட இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் எதிரே பலப்பட்டிருக்கிறோமோ ஒரு நாளோ அதை நம்ம பலவீனப்படுத்திக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, அதையும் பலவீனப்பட்டுன்னு சொல்லிட்டுதான் சாத்தான் அதிக நேரங்கள் நம்ம இடத்துல கிரியை செய்வோம். ஆனா நாம் எதிரே பலப்பட்டு இருக்கிறோமோ அதுல ஒரு காலமும் நம்ம என்ன பண்ற கூடாதுனாக்கா, நம்ம பலவீனப்படுத்திக்கவே கூடாது. ஆனா நம்ம பலவீனப்பட்டிருப்போம் என்று சொன்னாக்கா சில காரியங்களே நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நாளிலே நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நாம் அவருடைய ஊழியக்காரர்களா இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்முடைய எஜமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறபடியால் நாம் விழுந்தாலும் ஒரு நாளிலே நம்முடைய ஆண்டவர் எழுப்பி நிறுத்த அவராலே கூடும். அவர் நிச்சயமாகவே சரி செய்வார். ஒரு நாளே அவருடைய சன்னிதானத்திலே நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமா, அப்ப பவுல் இங்க சொல்லுகிறது, நாங்கள் எவ்வண்ணமாய் நடந்து கொண்டோம் என்று உங்களுக்கு தெரியாதப்பா, நாங்க உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொண்டோமே, நாங்க அந்த இடத்துல சமரசமே பண்ணிக்கலப்பா. கலாத்தியர்ல வாசிக்கும் போது அதான் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றாங்கன்னாக்கா அதிகப்படுத்தணும், நியாயப்பிரமாணத்தை குறித்து அதிகமா பேசணும்னு சொல்லிட்டு அது கலாத்தியர் 2:14 நீங்க அங்கெல்லாம் போயிட்டு படிச்சீங்க. 2:5 அவர் சொல்றாரு, 2:14 வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கலாத்தியர். அப்ப வசனம் ஏறிக்கிறவங்களுக்காக சொல்றேன். அப்ப 2:5 அவர் சொல்றாரு, நாங்க என்ன பண்ணல, கிறிஸ்து எங்களுக்கு உண்டான அந்த சுயாதீன நிலைமையிலிருந்து ஒரு காலம் மறுபடியுமாக நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக நாங்கள் செல்லும்படியாக ஒரு நாளும் நாங்கள் யாருக்கும் நாங்கள் இணங்கி நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கல அப்படி அவர் சொல்றாரு. ஏன் பேதுருவாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பேதுருவதான் இந்த தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னாக்கா எல்லாவற்றுக்கும் மேலாக இவனைதான் தலைமைத்துவமாக வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட அவனே சரியா நடக்காத போது நான் என்ன பண்ணாக்கா அவனை கடிந்து கொண்டான். ஏன்னாக்கா அவன் சுவிசேஷத்துக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். இவங்க வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, சேர்ந்திருந்தான். ஆனா இஸ்ரவேலர் ஜனங்கள்லாம் வரும்பொழுது புறஜாதியாரை விட்டு அவன் பிரிந்து காணப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணாக்கா அவனை நான் என்ன பண்றேன், முகமுகமாய் எதிர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு காரியம் உங்களுக்கு தவறாய் தெரியும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணுங்க, அவர்களோடு கூட தயவு செஞ்சு போய் பேசுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, உங்க சகோதரராக இருக்கலாம், உங்களுடைய சகோதரிகளாக இருக்கலாம். அவர்களிடத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைவு காணப்பட்டால் நீங்கள் நிச்சயமாகவே அவர்களோடு நீங்கள் பேசும் பொழுது அது நிச்சயமாகவே உங்கள் சகோதரராயும் உங்கள் சகோதரிகளையும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா நீங்க அந்த ஊர் ஃபுல்லா தூக்கி திரிஞ்சீங்கன்னாக்கா என்ன ஆயிடுதுனாக்கா, உங்களுடைய சகோதரியை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள உங்களுடைய ஆத்மாவே நீங்க என்ன படுத்திக்கீங்க, கெடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். என் கூட இருக்கிறீங்களா, என்ன கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, அப்ப அவர் அங்க தெளிவா சொல்றாரு, யாரா இருந்தாலும் சரிப்பா, நாங்க ஒரு காலமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்துல நாங்க தடுக்கி விழுந்தாலோ நாங்கள் சரி செய்து கொண்டோம். ஏன் பேதுருவாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவனே எதிர்க்கும் துணிஞ்சிட்டோம். காரணம்னாக்கா உண்மையாய் அவன் காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அங்கீகரிக்கப்பட்டவனுக்கு மிக அவசியமான ஒரு குணலட்சணம் என்னன்னாக்கா,
அவன் உண்மை உள்ளவனா காணப்படணும். அதனாலதான் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 22:14, அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரையும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? அங்க அவர் சொல்றாரு, இந்த அகிமெலேக் சவுலுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த சவுல் என்ன செய்யறாருனாக்கா, அகிமெலேக் இடத்துல ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. தாவீது வந்தானே, அவன் எனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கான்னு உனக்கு தெரியுமே, அவன் என்ன பண்ணிருக்கிறான், உம்மிடத்துல கேட்டானே, நீ என்ன அவனுக்கு சொல்லி அனுப்பிச்ச அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் அவனுக்கு எதுவுமே சொல்லல. அவன் என்ன பண்ணா, அவன் வந்தான், நான் ஒரு பிரயாணமா போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு அவசரமா இருக்கு, உம்மிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, என்னிடத்துல தேவ சமூக தப்பங்கள் தான் இருக்கு, ஆனா நான் புதுசா வச்சதுனால இது பழசாயிடுச்சு, அதனால நீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே போல அவனுடைய வாலிபருக்கும் அவனுக்கும் அவன் எடுத்துக்கொண்டான். வேற ஏதாச்சும் உம்மிடத்துல ஆயுதம் இருக்கான்னு கேட்டான். அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன், என்னன்னாக்கா, நீ என்ன பண்ண, பெலிஸ்தீனை கொன்றல கோலியாத்தை, அந்த ஆயுதம் அவனுடைய பட்டையும் தான் பின்னாடி நான் சுருட்டி வச்சிருக்கிறேன், வேணா நீ அதை எடுத்துட்டு போன்னு சொன்னேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த அகிமெலேக் என்ன பண்றாருனாக்கா, சவுலுக்கு பிரதியுத்தரம் சொல்றாரு. அப்ப இவரு என்ன பண்றாருனாக்கா, இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது, நீ எப்படி இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் செய்யலாம்னு கேட்கும் பொழுது, அதுக்குதான் அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, அந்த வசனத்தை வாசிக்கலாம். 22:14, 1 சாமுவேல். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனா இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? இவன் எப்படிப்பட்ட கனம் உள்ளவனா இருக்கிறானாக்கா, இங்க சொல்றாரு, அவன் உண்மை உள்ளவனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாரு? சவுலே, நீங்க சொல்றீங்க உங்களிடத்துல எப்படிப்பட்ட உண்மை உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். இன்னைக்கு எல்லாருக்குமே இப்படிப்பட்ட உண்மையுள்ள மனுஷர்கள் தேவை. அல்லேலூயா. அந்த உண்மையுள்ள மனுஷர்களா நீங்க இருங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்குமே தேவை. நம்ம கூட உண்மையுள்ள மனுஷர்கள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். ஆனா அந்த உண்மையுள்ள மனுஷர்களாய் நீங்கள் இருங்கள், நானும் இருக்கிறது நம்ம பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கு. அதனால இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, உம்முடைய வீட்டிலே கனமுள்ள ஒரு மனுஷன் யாருனாக்கா இவன் தான். ஏன்னாக்கா, நீங்க சொன்னபடிலாம் செஞ்ச ஒரு மனுஷன் யாருனாக்கா இந்த தாவீது தான். உங்களுடைய கட்டளை எது சொன்னாலும் அவன் செஞ்சிருக்கிறான். உமக்கு நீ எங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் அவன் செஞ்சிருக்கிறான். உங்களுடைய வீட்டிலே பிரதானமான யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் பார்க்கல கனமுள்ளவன் யாருனாக்கா இவன் தான். 1 தீமோத்தேயு நம்ம வாசிக்கும் பொழுது, ஒருவேளை ஒரு வீட்டிலே கனமுள்ள பாத்திரங்கள் இருக்கலாம். ஒரு மண்ணு, ஒரு பொண்ணு, ஒரு வெள்ளி, ஒரு இப்படிப்பட்ட இப்ப மண்ணால செய்யப்பட்டது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல அநேக காரியங்கள் இருக்கலாம் அந்த இடத்துல. ஆனா இது எல்லாமே விலை உயர்ந்ததா கூட இருக்கலாம். ஆனா இது விலை உயர்ந்த இதுக்கு மத்தியிலும் கூட யார் விலை உயர்ந்தவனா காணப்பட்டானாக்கா தாவீது காணப்பட்டான். அல்லேலூயா. உங்களுடைய சமூகத்துல எல்லாருமே இருந்தாங்க ஆண்டவரே. ஆனா உங்களுடைய சமூகத்துல எல்லாரும் இருந்தாலும் கூட இவர்களை எல்லாரையும் காட்டிலும் கனமுள்ள ஒரு மனுஷன் யாரா இருந்தானாக்கா தாவீதா இருந்தான். ஏன்னாக்கா அவன் எல்லா இடத்துலயும் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தான் செஞ்சான். ஏன்னா இதுக்கும் மேல நீங்க உங்களுடைய பொண்ணே கொடுக்கிற அளவுக்கு யாரை நம்பி இருக்கிறீங்க? தாவீதை தான் நம்புறீங்க, வேற யாரும் நம்பல. உங்களுடைய உண்மையை அந்த அளவுக்கு பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன்னாக்கா தாவீதா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் என்னிடத்துல வந்தான், அதனால இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் அங்க சொல்ற அந்த காரியம் நமக்கு நன்றாக புரிகிறது. அப்ப எல்லா இடத்திலும் யார் உண்மை உள்ளவனா இருந்தானாக்கா தாவீது தான் உண்மை உள்ளவனா இருந்தான். சவுல் அநேக காரியங்கள் அநேகர் சொன்னாங்க, உண்மை அழிச்சு போட முடியாது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது, உமக்கு விரோதமாக தாவீது எழுப்பிட்டான்னு அநேகர் சொன்னாலும் கூட தாவீது தன்னை எப்படி பாத்துக்கினானாக்கா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. சவுலை எப்படி பார்த்தானாக்கா, சவுல் தாவீதை பார்க்கும்போது விரோதியா பார்த்தான். ஆனா தாவீது சவுலை பார்க்கும்போது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கண்ணோட்டம் நமக்கு காணப்படணும். எல்லா இடத்துலயும் உண்மை உள்ளவனா இருக்கிறதுக்கு தன்னை ஒப்புவித்துக் கொள்ளும் பொழுது ஏன் இன்றைக்கு உண்மை இல்லாம போயிடுதுனாக்கா அநேக வேலைகள்ல இப்படி உண்மையா இருக்கும் பொழுது அநேக பாடுகள் வர்றதுனால நம்மளால உண்மையா இருக்க முடியும்.
சில வேலைகள் உண்மையா இருக்கும் பொழுது இந்த இடத்துல நீ ஏன் இப்படி இருந்த? யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதான். யோசேப்பு தன்னுடைய தகப்பன்மார் என்ன பண்றாருனாக்கா, நீ போப்பா, இந்த சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு நீ உன்னுடைய அண்ணன்மார்க்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த வேலையில அவன் உண்மை உள்ளவனா இருந்ததுனால்தான் தன்னுடைய சகோதரர் வேற இடத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க செய்தியை கேட்டும் கூட அவன் அதோட நிக்காம அந்த இடம் வரைக்கும் போயிட்டு அவங்களை சந்திச்சான். அவங்க அண்ணன்மார்கள் என்ன பண்றாங்க, அவனை தூக்கி குழியில போட்டாங்க. இல்ல இவனை குழியில போடுறதா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே காசுக்கு வித்தலான்னு காசுக்கு வித்தாங்க. அவன் அந்த இடத்துல அடிமையா போனான். அடிமையாய் போன தேசத்துல கூட போர்த்திபாருக்கு அவன் என்ன பண்றானாக்கா அவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, போர்த்திபானி மனைவி சொல்றாங்க, என்னோட கூட நீ இருன்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது இல்ல நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து அவன் விலகி ஓடனபடியால அவன் அதுக்கு இணங்காத பட்சத்துல அவனுக்கு கிடைச்சது என்னன்னாக்கா அவனுக்கு சிங்காசனம் கிடைக்கல, சிறைச்சாலை தான் கிடைச்சிச்சு. கடைசியா அந்த சிறைச்சாலையின் மத்தியில அவன் என்ன பண்றானாக்கா கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செஞ்சதுனாலதான் தலைமைத்துவ அதிகாரியின் இடத்துல அவனுக்கு கண்கள் அவனுக்கு கிருபை கிடைச்சிச்சு. அதனால அவன் என்ன பண்றான்னா கூட இருந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணானாக்கா 2 பேர் சிறைச்சாலையில இருந்தவங்களுக்கு அவன் வியாக்கியானம் பண்றான் அந்த சொப்பனங்களுக்கு. ஆனாலும் 2 பேருமே அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர 2 பேருமே என்ன பண்றாங்க, ஒருத்தன் மறிச்சு போயிடுறான், ஒருத்தன் மறந்து போயிடுறான். இந்த 2 காரியமே அந்த இடத்துல நடைபெறுது. அந்த இடத்துலயும் உண்மையுள்ளவனா இருந்தான், வச்ச இடத்துலயும் உண்மையுள்ளவனா இருந்தான். கிடைச்ச இந்த தரிசனங்கள் அடிப்படையில அவங்களுக்கும் அவன் சொன்னான், உங்களுக்கு தயவு கிடைக்கும் பொழுது நீங்கள் வாழ்ந்திருக்கும் காலத்துல என்னை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இன்றைக்கு வாழ்ந்திருக்கிற காலத்துல அநேகர் என்ன பண்றதுன்னாக்கா அவர்களை மற்றவர்களை நினைக்காம போயிடுறாங்க. யாரெல்லாம் படியேறி ஏறி வந்தோமோ அந்த ஏணி இன்னைக்கு மறந்து போயிடுறாங்க. அன்னைக்கு வேலையில இது பெரிய ஒரு பிரச்சனை. மறந்துட்டான். மறந்ததுனால ஆனா என்ன பண்ணல, தேவன் என்ன பண்றாரு, எடுத்து அவனை எகிப்துக்கு அதிபதிக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றானாக்கா அவன் அதுக்கான வியாக்கியானம் சொல்லும் பொழுது அவன் அந்த தேசத்துக்கே 2வது ஆளாக அவனை அங்க நியமிக்கிறது பார்க்க முடியும். அல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னக்கா அவன் எல்லா இடமும் உண்மை உள்ளவனா இருந்தான். நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னாக்கா எந்த இடத்துலயுமே உண்மை உள்ளவர்களா இருப்பீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் தேவனோடு உறவு வைத்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னாக்கா உங்களை உயர்த்துவது மனுஷரால் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாளிலே தேவனே உங்களை உயர்த்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அது நடக்கும். அது நடக்கும். தேவனை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும், தேவனை நம்பி யார் உண்மையுள்ளவர்களா இருந்தாலும், ஏன் அவர் அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, நல்லவங்க மேல மட்டும்தான் மழை பெய்ய பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லல. யார் பிரயாசப்படுகிறார்களோ அதுக்கு ஏற்ற பலனை விளைவிக்கிற தேவனா இருக்கிறாரு. அது யார் பிரயாசப்பட்டாலும் சரி, நம்மை காட்டிலும் அதிகமா பிரயாசம் அவங்க பட்டாங்கனாக்கா அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் அதை விளைவு செய்கிறார். ஏன்னா தேவன் தான் விளைவு செய்கிறாருன்னு சொல்லிட்டு பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் தெளிவா நமக்கு சொல்றாரு. அப்ப நமக்கு தெரிந்திருக்கிற வேண்டிய காரியம்னாக்கா ஏன் பாட்டுல நான் எல்லா இடத்துலயும் உண்மை உள்ளவனா இருக்கிறேன்னா, நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன்னா அந்த ஒரு வசனத்தை நம்ம சொல்லும்போது நான் சொன்னேன் என்ன சொன்னாக்கா அநேகரு அந்த நன்மையை நினைக்காம போயிடுறாங்கன்னு சொல்லி சொன்னேன். தாவீதை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது தாவீது எப்படிப்பட்டவரா இருக்கிறாருனாக்கா யோனத்தானோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். யோனத்தானோடு எப்பொழுது உடன்படிக்கை பண்றாருனாக்கா அவர் சவுலுக்கு பயந்து ஓடுகிற காலத்திலே நீ உன்னுடைய தகப்பனாரோடு பேசி நான் அவருக்கு எதுவுமே தவறு செய்யலையே, அவரோடு கூட நான் எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு நீ இது எனக்காக கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றானாக்கா நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை இந்த ராஜாவா ஆக்குவார், அந்த நாட்களிலே நீ என்னையும் என்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ண பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தான். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று இங்க சவுல் என்ன பண்றான், இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனா தாவீது என்ன பண்றானாக்கா யோனத்தானோடு கூட எனக்காக கொஞ்சம் தயவா பேசுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ பேசப்படும் பொழுது 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. நீ வாழ்ந்திருக்கிற காலத்துல நிச்சயமாக என்னையும் என்னுடைய வம்சத்தாரை நினைச்சு கொண்டு சொல்ற அந்த ஒரு வார்த்தைய இவன் மரித்த பிற்பாடும் கூட தாவீது என்ன சொல்றானாக்கா யோனத்தான் நிமித்தமாக
என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராவது இன்னும் மீதியா இருக்கிறாங்களா? அவனை என்கிட்ட அழைச்சிட்டு வரும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல இப்படிப்பட்ட குணாதிசயம் தான் காணப்படணும். நீங்கள் ஏறி வரும்பொழுது, நீங்க ஒருத்தவங்களால வளர்க்கப்பட்டு ஏறி வரும்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, அவர்கள் உட்கார்கிற காலத்திலே தயவாய் அவர்கள் நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு செடி இருக்கு, நான் அநேக காரியங்கள் பேசணும், டைம் இருக்காது உங்களுக்கு. ஒரு செடி இருக்குது, ஒரு செடி எடுத்து நம்ம நடுறோம், வளர்க்கும் போது அது இடத்துல என்ன பண்றோம், கனிகளை எதிர்பார்க்கிறோம். அந்த கனி தராத பட்சத்துல நம்ம என்ன பண்றோம், வெட்டி போட்டுறோம். அது நம்ம எல்லாருமே பண்ற காரியங்கள் தான். அது போல நம்ம என்ன பண்றாங்கன்னாக்கா, பெற்றோர்கள், நம்முடைய கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்ம சபையா இருக்கலாம், யாரா இருக்கலாம், சரிங்களா, உங்களை என்ன பண்றாங்கன்னாக்கா எடுத்து அவர்கள் வளர்க்கிறார்கள். பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, பிள்ளைகளை வளர்க்குறாங்க. வளர்க்கும் பொழுது நீங்கள் வளர்ந்து வருகிற நாட்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் நிமித்தமாக நீங்க அவர்கள் நிமித்தமாக தயவு பெற்று வாழ்ந்த ஒரு காலம் இருக்கும். அதன்படிதான் வாழ்ந்து வந்தீங்க. அதே போல நீங்க வாழ்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் தயவை நினைச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. நினைச்சு கொள்ளுங்க. நீங்க அப்படி கொடுக்கலனாக்கா நீங்க என்ன பண்ணனாக்கா, நீங்கள் கனி கொடுக்காதவர்களாய் போய் விடுகிறீர்கள். நீங்க அவங்க பட்ட பிரயாசம், அந்த வருத்தம், எப்படி ஆண்டவர் சொல்றாரு ஒரு ஓமிய, ஒரு செடி எடுத்தம்பா, நான் நட்டம்பா, நான் இதுக்கெல்லாம் வேலி அடிச்சேன்பா, இதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் செஞ்சேன்பா, நான் எல்லாமே செஞ்சு இது கனி கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் காத்திருந்தேன், ஆனா இது எனக்கு கசப்பான கனியை கொடுத்துருச்சுப்பா கடைசியா, இதை வெட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு சொல்ற. அது மாதிரி உங்களை எல்லாரும் எடுத்து வளர்த்து ஆளாக்கி நிறுத்தும் போது நீங்க என்ன பண்ணுங்க, தயவாய் அவர்கள் நினைச்சு கொள்ளுங்க. இந்த தாவீதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் இப்படி இருக்கிறது இல்ல. தாவீது சொல்றான், என்ன சொல்றானாக்கா, யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் யாராச்சும் இருந்தா கூட்டுவா, நான் இப்ப வாழ்ந்து இருக்கிறேன், கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல என்ன ராஜாவா வச்சிருக்கிறாரு, இந்த ராஜாவா இருக்கிற காலத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவனுக்கு ஏதாவது தயவு பண்ண நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் நல்ல குணாதிசயங்கள். நீங்க வளர்த்துக்குங்க, உங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் சொல்லிக் கொடுங்க. இது ரொம்ப நல்ல விஷயங்கள். அநேகர் கெட்ட கனிகள் கொடுக்குற அநேகர் இருக்கலாம், ஆனா அநேக கெட்ட கனிகள் கொடுக்குற இடத்துல நீங்க நல்ல கனியை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அப்பதான் தெரியும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஒவ்வொருவரையும் சரி, இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கத்தக்கவர்களாகவும் கர்த்தருக்காக கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாகவும் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்தையிலே வைத்து நாம் அவருக்காக பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. இந்த நாள் நான் உங்களோட கூட பேசியிருக்கிறேன், ஒரு காரியம் தான் பேசியிருக்கிறேன். அங்கீகரிக்கப்பட்டவர், அங்கீகரிக்கப்பட்டவனா இரு, மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவனா இரு, தேவனால அங்கீகரிக்கப்பட்டவனா இரு. அதுக்கு என்ன தேவைனாக்கா, உண்மை தேவை. இன்னைக்கு இந்த உண்மையை அநேக காரியங்கள் எடுத்து போட்டு பவுல் சொல்லும் பொழுது, கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, நான் உங்களுக்கு இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், சாத்தான் வந்து இந்த சுவிசேஷத்தை உங்க இடத்துல இருந்து எடுத்து போட்டு விடுவானோ. அந்த இடத்து வசனம் வாசிக்கலாமா? அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2-3. 2 கொரிந்தியர். நான் உங்களை கற்புள்ள கன்னிகை என்று, ஆமா, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். வஞ்சித்தது போல உங்கள் மனதும் பயந்திருக்கிறேன். இன்றைக்கு என் கூட கவனிங்களா, 5 நிமிஷம் தான் முடிச்சிடறேன். அப்ப இந்த உண்மைத்தன்மையை கெடுப்பதற்கு பிசாசானம் என்ன பண்றானாக்கா, அங்க வசனம் என்ன சொல்றது, திரும்பி அங்க படிக்கலாமா? கவனிக்கல, நீங்க திரும்பி படிக்கலாமா? அந்த ரெண்டாவது பாட்டு மட்டும் படிக்கலாம். அது படிச்சு அது ஓகே. 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதோ விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா, இந்த உண்மை தன்மையில் என்று விலகப்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, நம்ம மனசை பிசாசானவன் கெடுக்கப்படுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்கள், ஏன் இன்னைக்கு இன்னும் உண்மையா இருக்கிற, எது வரைக்கும் உத்தமத்துல இருப்ப, இது யாரை நோக்கி வந்த கேள்வினாக்கா, யோபுவை நோக்கி வந்த கேள்வி, அவங்க மனைவியின் இடத்துல இருந்து வந்த கேள்வி. யோபுவை நோக்கி ஒரு கேள்வி வருது, எது வரைக்கும் உங்களுடைய உத்தமத்துல நிலைத்திருப்பு, தேவனை தூஷித்து
ஜீவனை விடும். அந்த வசனமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. நீங்க ஏன்னா அவுட் ஆஃப் சர்வீஸ்ல போயிட்டீங்க, நான் கொண்டு வந்துடுறேன், சரிங்களா? போயிட்டீங்க. அப்ப என்ன பண்ண, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிற எல்லாரும் இன்றைக்கு என்ன எழுப்புறாங்கனாக்கா, எது வரைக்கும் நீ உண்மைத்தன்மையில இருக்க. காரணம்னாக்கா இன்றைக்கு அநேக போராட்டங்கள் இந்த உண்மைத்தன்மையிலிருந்து விலகும்படியாக நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற காரியம் என்னக்கா, நம்முடைய மனசை இன்றைக்கு பிசாசானவன் கெடுக்க பண்ணுகிறான். அந்த பிசாசானவன் மனசை கெடுக்க பண்ணும் போதுதான் நம்ம இந்த உண்மையிலிருந்து நம்ம விலகிறோம். யாரும் செய்யாத நம்ம செஞ்சிடறோம். எல்லாரும் உண்மையா இருந்து என்ன கிடைச்சிச்சு எனக்கு, இப்படி அநேக காரியங்களை நமக்குள்ளாக போடும் பொழுது நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் போய் விடுகிறோம். அதனால்தான் அவர் அங்க ஒரு எடுத்துக்காட்டாக ஏவாளை சொல்றார். ஏவாளை தேவன் அந்த தோட்டத்திலே வைத்தார். தோட்டத்திலே வைக்கப்படும் பொழுது பிசாசானவன் வந்து என்ன சொல்றானாக்கா, இந்த கனியை நீ புசிப்பனாக்கா நீ தேவ தூதர்களை போல இருப்பப்பா, நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொய்யை விதைச்சதுனால அந்த மனசு கெட்டு போனதுனால கடைசியா என்ன பண்ணப்பட்டாங்க, எல்லாருமே மனுஷர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டான், பாவத்துல விழுந்து போவதற்கு அது காரணமாக அமைகிறது. நம்மை பாவத்துல விழுத்தள்ளும்படியாக பிசாசானவன் நமக்கு முன்பாக வைக்கிற காரியம் என்னக்கா, நம்முடைய மனது கெடுக்கப்படுவதற்கு அவன் நம்ம மத்தியிலே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால இன்றைக்கு நான் உங்களோட கூட பேசுகிற ஒரு காரியம் என்னக்கா, அங்கீகரிக்கப்பட்டவனா இரு. அந்த அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக அவசியமாக நம்ம காணப்பட வேண்டியது என்னவா இருக்குனாக்கா, உண்மைத்தன்மை தேவையா இருக்குது. அந்த உண்மையை நாம் காத்துக்கொள்வோம். நாம் உண்மையை காத்துக் கொள்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னா நிச்சயமாகவே நாம் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அந்த ஒரே புருஷன் வரும்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவது அது அதிக நிச்சயம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா, நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும்